ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் சில பேருக்கு தொடர்ந்து கஷ்டம், தொடர்ந்து துன்பம், சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். யார் என்கிட்ட பேசினாலும் சரி, என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, பின்னாடி போய் என் மேலே கண் திருஷ்டியாகவே இருக்காங்க, ஒரு பொறாமையாகவே இருக்காங்க. இதுலேயும் சில பேருக்கு நேரடியாகவே காட்டுவேன், நான் நல்லா தான் இருப்பேன் போல இருக்குது, ஆனால் இவங்களுடைய கண் திருஷ்டினால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா கண் திருஷ்டிக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த கண் திருஷ்டி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் நோய் படுக்கையில் படுக்க வைக்கிற அளவுக்கு கூட அதுக்கு சக்தி இருக்குது. யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, அவங்க வீட்டை பார்த்து அவங்க மனசுக்குள்ளே பொறுமுறாங்க. உடனடியாக அவங்க வீட்டில் அடுத்த நாளே ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஜாமான்கள் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புண்டு. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு லாஸ் ஏதாவது வரலாம். அது பண இழப்பாக இருக்கலாம், ஆரோக்கிய இழப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டது வந்துச்சு அப்படின்னா அது கண் திருஷ்டின்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எது எடுத்தாலுமே தடைகள் இந்த மாதிரியே இருக்குது. ஒரு முன்னேற்றமே கிடைக்கலனாலும் அதுவுமே கண் திருஷ்டி தான். இந்த கண் திருஷ்டி, நெகட்டிவிட்டி இது எல்லாத்தையுமே அப்பப்போ கிளென்ஸ் பண்ணிக்கணும், அதாவது கிளியர் பண்ணிக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு ஒரு பாசிட்டிவான லைஃப் கிடைக்கும். நம்ம எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்கும். இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாங்க. 5 மிளகு எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க. இந்த 5 மிளகையும் வலது உள்ளங்கையில் வச்சு நல்லா மூடிக்கிட்டு உங்களுடைய தலையை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் 3 முறை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த 5 மிளகையும் கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு இந்த 4 திசைகள்லையும் ஒவ்வொரு மிளகையும் தூக்கி எறிஞ்சிருங்க. கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மிளகை வானத்தை நோக்கி தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களுக்கு மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் கூட பண்ணலாங்க. இதை வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வாரம் நீங்கள் இதை பண்ணாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே அப்பப்போ கிளென்ஸ் ஆகிட்டே வர பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். கண் திருஷ்டி அப்படின்றது அப்பப்போ ரிமூவ் ஆகிடும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.